ராஜாபாரம் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியாக யாருன்னு தெரியல, ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா, இது உங்கள் திரு விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏபிவி நெல்சன் ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்கவரை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ராஜா பேரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவர், அது போக வந்து யானை கவர் தூக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா பேரோன் அப்படிங்கிற நபர் வந்து ஏபிவி நெல்சன் பாலிடிக்ஸை பத்தி பேசக்கூடிய அவரை வந்து தாக்க போயிருக்காரு. அது எதுக்காக வீடு தேடி தாக்க போயிருக்காரு, வீடு ஏறி, அதாவது வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. பேசும்போதே தாக்க போயிருக்காரு. அது எதுக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜா பேரன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சமீப காலமாவே ஏபிவி நெல்சன் வந்து நாம் தமிழர் கட்சி எதற்காக மற்ற கட்சிகளை விட்டுட்டு விஜயோட கட்சியை மட்டும் அதிகமாக அடிக்குது, இது வந்து இவங்க வந்து டிஎம் கேட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வீடியோ போட்டு நேற்று வந்து ஒரு சில எவிடன்ஸுகளை வந்து அவர் வந்து வெளியிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதன் காரணமாக ராஜா பேரன் அவர் வந்து நம்ம ஏபிவி நெல்சன் வந்து தாக்க போயிருக்காரு. ஏன்னா சப்போஸ் ராஜா பேரன் வந்து அவரை பத்தி குறை சொன்னதுக்காக தாக்க போயிருக்கணும் அப்படின்னா அவர் அதுக்கு முன்னாடியே தாக்க போயிருக்கணும். ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. நேற்று முன்தினம் வந்து சீமான் அவர்கள் வாங்கின இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இன்று நான் இன்னும் பல்வேறு டாக்குமெண்ட்டை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏபிவி நெல்சன் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர், அதாவது ஏபிவி நெல்சன் மேலே வந்து ராஜா பேரன் அப்படிங்கிறவர் வந்து நேரடியாக அவர் வீட்டுக்கே போயிட்டு பையில ஒரு ஆயுதம், ஓகேவா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஆயுதத்தோட அவர் போயிருக்காரு. நான் கேக்குறேன், நீங்க பேசதான் போறீங்க அப்படின்னா எதுக்கு ஆயுதம்? சரி, அதையும் விடுங்க, லீகலா அவன்கிட்ட போய் மோதணும். அவன் ஒரு லாயர், லீகலா நீங்க அவன்கிட்ட போய் மோதணும். அப்போ நீங்க வந்து எந்த கட்சியோட ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க? அவன் நீங்க ஒரு கட்சியை விமர்சிக்கவே மாட்டேங்கிங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கட்சி எப்போ என்ன பண்ணுவாங்களோ அவங்கள பத்தி பேசுனா அதைத்தான் நீங்க பண்றீங்க. ஓகேவா, இப்போ அந்த கட்சியை சார்ந்தவங்க, அந்த கட்சி தொண்டர்கள் வரைக்கும் இப்படிதான் அவங்க டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம கட்சியை பத்தி பேசினா அவங்கள முடிச்சிருங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் பண்றீங்க. நீங்க நேரடியா வீடு தேடி போய், அதுவும் உங்க மனைவி, நீங்க உங்க கட்சி சார்ந்த ஒரு கவுன்சிலர் 3 பேரும் போயிருக்கீங்க. இப்போ இது வந்து கட்சியை தான் வந்து முன்னிறுத்துது இதுல. ஓகேவா, இதுல வந்து கட்சி இல்லை, நான் தான் என்னோட ப்ராடக்டை பத்தி தப்பா பேசுனதுனால நான் போனேன் அப்படின்னீங்கன்னா, இதுல வந்து கட்சி தான் முன்னாடி வந்து நிக்குது. மிஸ்டர் ராஜா பேரன் அவர்களே, இதுல அவங்களோட அம்மாவை, அப்பாவை, கூட இருந்த அண்ணனை, அந்த நெல்சனை எல்லாரையுமே நீங்க தாக்கியிருக்கீங்க வீடு தேடி. அதாவது வீடு ஏறி போய் நீங்க தாக்கிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அட்ரு, பிற வந்து அத்துமீறி உள்ள நுழையிற பிரிவு, பிற வந்து லேடிஸ் மேல கை வச்சிருக்கீங்க. நீங்க லேடிஸை கூட்டிட்டு போயிருக்க கூடாது. இந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்க கூட்டிட்டு போயிட்டு நீங்க லேடிஸ் மேல அங்க உள்ள, அதாவது அவங்க வயதான தாயார் மேல வந்து நீங்க கை வச்சிருக்கீங்க, அவங்களையும் தாக்கியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்க மேல வந்து 9 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்ய ஏபிவி நெல்சன் தயாரா இருக்கான்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும், தாவைக்காவா இருக்கட்டும், மற்ற இதர கட்சிகளா இருக்கட்டும், எல்லா கட்சியுமே அவனுக்கு ஆதரவா நிற்கும். பார்த்துக்கிட்டு நான் ஒன்று கேட்குறேன், உங்க வீடுங்கிறது வந்து உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ். வீடுங்கிறது வந்து மனுஷன் எதுக்கு உருவாக்கினான்னா, காட்டு விலங்குகள்கிட்ட இருந்தும் இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட இருந்தும் இன்னொரு மனிதர்கள்ட்ட இருந்தும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் வீடுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனான். அதுவே இப்போ வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு.
ஓகேவா? அந்த வீட்டுக்கே வந்து நான் உன்னைய தாக்கிட்டு போவேன், உன்னை வீடு புகுந்து நான் தாக்குவேன் அப்படிங்கிறது வந்து இப்போ எந்த மாதிரி ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நண்பர்களே, நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடிய சில பேர் அவங்கள கட்சியில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கட்சியில இருந்துக்கிட்டு இந்த கட்சியை எந்த லெவலுக்கு கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இதை பற்றின அப்டேட் என்னங்கிறத நான் முழுசாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.